ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமேன். இந்த நாளிலே இப்பொழுது வாசித்த வசனத்தின் மூலமாய் 2 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தேவ பக்தி, அதுக்கப்புறம் மாசில்லாத சுத்தமான பக்தி. இது 2 காரியத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தேவ பக்தி என்றால் என்ன? தேவ பக்தி என்பது நாம் அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபம் செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து அப்படி மட்டுமல்ல, தன் நாவையும் அடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் நம் வேத வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறோம், உதவுகிறோம், திருச்சபை காரியங்களில் அநேக காரியங்களிலே பங்கு பெறுகிறோம், இப்படி சத்தியத்தை சொல்லுகிறோம், பல விதமான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்தும் நம் நாவை அடக்காமல் அநேக காரியங்களை, பெருமைக்குரிய காரியங்களை பேசுகிறோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களை நிந்திக்கிறோம், மற்றவர்களை சபிக்கிறோம், கோபம் வந்தால் பாவம், தன் நாவினால் பாவம் செய்கிறோம். அது மட்டுமல்ல, இவ்வளவு காரியங்களை செய்தும் நான் தேவபக்தி உள்ளவாளான மகள், உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பாடல் பாடுகிறேன், நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், அனைவரையும் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் தன்னுடைய நாவை அடக்காமல் புறங்கூறுகிறவர்களாய் இருக்கிறோமா? பெருமை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படி என்று ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து அதில் என்னென்ன காரியங்கள் நாம் தவறி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து இதெல்லாம் செய்கிறது பக்தி அல்ல. ஜெபிப்பது, வேதம் வாசிக்கிறது, உபவாசிக்கிறது முக்கியம்தான். ஆனால் தன் நாவை அடக்க வேண்டும் என்பதை குறித்து தான சொல்லப்படுகிறதான வேத வசனம். அதே போல இந்த யாக்கோபிலே 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம், ஜெபிக்கிற நாம், சத்தியத்தை சொல்லுகிற நாம், அவருடைய பாடல்களை பாடுகிற நாம், திருச்சபை காரியங்களில் பங்கு பெறுகிற நாம் தங்களுடைய நாவையும் அடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், தங்களுடைய நாவை அடக்காத பட்சத்தில் நீ என்ன காரியங்கள் செய்தாலும் அது பக்தி எல்லாம் வீணாய் போய்விடும் என்று தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பொறுமையோடு நம்மளுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். ஏனால் இந்த நாவு சிறியதாக இருந்தாலும் அவை மற்றவர்களை காயப்படுத்துகிறது. இந்த நாவு, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாவை வைத்திருக்கிறார், அதற்கு மேலாக பல்லை வைத்திருக்கிறார், அதற்கு மேலாக உதடுகளை வைத்து மூடினாலும் கோபம் வருகிற நேரத்தில், மற்றவர்களை குறித்து பேசுகிற வேளையில் அந்த நாவு எவ்வளோ வேகமாக வெளிவருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது பேசிட்டு பிறகு அதுக்கு உலகத்தாரெல்லாம் சொல்லுவாங்க, அடித்தாலும் அடிவாங்க, ஆனால் சொல்லு மனுஷனை காயப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறோமோ, நம்ம நல்ல பக்தியாக இருக்கிறோம், எல்லா காரியங்களை செய்கிறோம், ஆனால் நம் நாவை அடக்கிறோமா? மற்றவர்கள் நம்முடைய வார்த்தைகள் காயப்படுத்துகிறதா? நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய நாவு, நம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை பக்திக்கு ஏதுவாய் நடத்துகிறதா? இல்லை நம்மளுடைய வார்த்தையை நிமித்தமாய் அவர்கள் நம்மளுடைய காரியங்களை பார்த்து இடரலாகி விழுகிறார்களாய் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி எல்லாம் நாம் ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்தோம்,
நன்மையான காரியங்களும் செய்து, ஆனால் ஒருவன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி என்று எண்ணி அவன் பெருமை பேசினால், அவன் எல்லா காரியங்களை குறித்து தான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய பக்தி வீணாயிருக்கும். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜெபம் ஞாபகம் வருகிறது. ஆயக்காரனும் பரிசேயுமாக போய் ஜெபிக்கிறார்கள். அவர் எவ்வளோ பெருமையோட, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், பல விதமான காரியங்கள் தன் நாவையிலே பேசி அப்புறம் என்ன சொல்லுவார், எதிர்க்காய் இருக்கிறாரே அவரை போல நான் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் எல்லா காரியங்களும் செய்து, ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய பக்தி, அவர் செய்திருக்கிற உபவாசம், அவர் கொடுத்த காணிக்கை எல்லாமே வீணாய் போய்விட்டது. ஆனால் ஆயக்காரனோ அந்த கண்களை ஆண்டவருக்கு முன்பதாக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொள்கிற, தன்னுடைய பாவத்தை உணர்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் அல்ல இவனே என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் இந்த வேலையில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக நம்மளுடைய பக்தி எப்படியா இருக்கிறது என்பதை இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் பரிசோதித்து எதெல்லாம் விழுந்திருக்கிறோமோ இனி தன் நாவை அடக்கி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் சுத்தமுள்ள பக்திகளாய் இருக்க நாம் முயற்சி செய்வோமாக. அடுத்தது 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே விசாரிக்கிறது தான் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறதா, மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. நாம் எல்லாமே செய்வோம், ஆனால் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர் அவர். அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறோமா? அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா? உதவி கூட இந்த இடத்துல இல்லை, விசாரிக்கிறோமா? முதலாவது விசாரித்து ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறோனா? ஏன்னா நம்மளுடைய தகப்பன் எப்பேற்பட்டவர், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் விசாரிக்கிற தகப்பன். நாம் தகப்பன் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் எது மாசில்லாத சுத்தமான பக்தி என்று பார்க்கும் பொழுது 2 காரியங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நாம் விசாரிக்க வேண்டும். அதுபோல அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களிலே கரைப்படாதபடி பல காரியங்கள் நம்மளை இச்சித்து அதில் விழுந்து போகாதபடி தங்களை காத்து கொண்டு நடக்கிறது தான் சுத்தமான பக்தி என்று, அது தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது இதை பார்க்கும் பொழுது நாம் எந்த பக்தியில நிலைத்து கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்தமான பக்தியில் நிலைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நாம் அது வீணாய் போய் கொண்டிருக்கிறதா இத்தனை நாட்கள் என்பதை நாம் பரிசோதித்து பார்த்து நாம் இனி பக்தியாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ள மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கவும் நாம் முயற்சி செய்து ஒவ்வொரு காரியத்திலும் அனுதினமும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில நாம் முயற்சி செய்து அதன்படி நடக்க நம்ம முயற்சி செய்யணுங்க. ஏன்னா சத்தியம், வேதம் சொல்லுகிறது சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் யாரு? சத்தியவான் யாரு? ஆண்டவர் தான். சத்தியவானுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல, அவருடைய குணங்களை போல, என தகப்பனுடைய குணங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருந்தால்தான் அவருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற அவர் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற நாம் எத்தனை விதவைகளை நாம் நேசிக்கிறோம், எத்தனை விதவைகளுக்கு நாம் உதவி கொண்டிருக்கிறோம், எத்தனை விதவைகளை நாம் விசாரித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்கணும். திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்துல கண்டு காணாமல் நாம் போய்விடாதபடி நம்மனால் என்ற உதவிகளையும் விசாரிக்கிறதும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறதுமே ஆண்டவருக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறதை இந்த வார்த்தை நம்மளுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கும் பொழுது இனி நாம் பக்தியாய் இருக்கிறோமா, இல்லை பக்தி நம்மளுடைய பக்தி வீணாய் போய் கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து செயல்பட இது நமக்கு ஒரு நல்ல நேரமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசினதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம் பக்தி என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அநேகரை விசாரிக்கிறோம்,
அநேகருக்காய் செபிக்கிறோமா, ஆனால் தன் நாவுகளை அடக்கி கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்கும் பொழுது இந்த வேளையில் இந்த வேத வார்த்தை நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறது. ஏன்னா தன் நாவை அடக்கணும்னா நாவை குறித்து தானே அதிகாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை எடுத்து இந்த நாவை குறித்து தானே ஒரு காரியம் உங்களுக்கு விரிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் தியானம் செய்து எப்படியா இனி வாழ்கிற வாழ்க்கையை நாம் எப்படி நாவை அடக்கி வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வாழ தேவன் கிருபை புரிவாராக. ஆமென்.